வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இதுவும் உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நியூ பார்ன் பேபிக்காக ஸ்வெட்டர் தான் ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஸ்வெட்டர் காம்போ ஆஃபரில் நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். 3 ஸ்வெட்டர் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 பை 1 நம்ம பார்க்கலாம் வாங்க. மெட்டீரியல் வைஸாக இருக்கட்டும், சைஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் அண்டு ரெட் காம்பினேஷனில் ஒரு ஸ்வெட்டர் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மெட்டீரியல் வைஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நியூ பார்ன் பேபிக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதெல்லாமே எதிர்பார்ப்போம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நல்லா எக்ஸ்பேண்டபிளாகவும் ப்ரீத்தபிளாகவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 பீஸ் செட் அப்படின்னு சொல்லலாம். இது 4 பீஸ்னால் ஸ்வெட்டர், அது கூட இந்த பேண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஃபுல் லெக்குமே கவர் ஆகிற மாதிரி. ஹிப் சைஸுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவே இருந்துச்சு. அது கூட உங்களுக்கு ஃபுல்லாக 2 சாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 4 பீஸ் செட்டாக நான் 3 ஸ்வெட்டர் இதே மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலரில் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இது பிங்க் வித்து ப்ரௌன் கலர். இது பிளாக்லாம் ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. கேர்ள் பேபிக்கு போடையில் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக போடுறப்ப நல்லா நீட்டாக இருக்கும், அழகாக க்யூட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரியே இதுலேயே 4 பீஸ் செட்டாகவே இருந்துச்சு. பீசஸ் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாத்துலேயுமே நல்லாவே இருந்துச்சு. 2 சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு குல்லா, பேண்ட்டு, ஸ்வெட்டர் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி 3rd பீஸும் பார்த்துடலாம் வாங்க. 3rd பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. 3மே ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்கிற கலரில் தான் இருந்துச்சு. 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சேம் கலரே ரிப்பீட் ஆகுமோ அப்படிங்கிற டவுட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரிசீவ் பண்ணியிருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சேம் அதே மாதிரியே 4 பீஸ் செட் இதுவும் இருந்துச்சு. பட் எந்த பீஸுமே மிஸ் ஆகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுவுமே நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ப்ரீத்தபிளாகவும் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருந்துச்சு. இது 0 to 3 months பேபிக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு பேபிக்கு வியர் பண்ணுறப்பவும். இது நான் ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு ஆஃபரில் தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இது நாட் கொடுத்துருந்தாங்க. நாட்டுமே ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலரில் நான் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஸ்வெட்டர் இனி பனிக்காலம் மழைக்காலம்லாம் வருது அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுக்கு ஸ்வெட்டர் தான். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு இதே மாதிரி ஸ்வெட்டர்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கான லிங்க் ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ்ன்னு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ப்ரைஸ் என்ன தான் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப 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 பெஸ்ட்டாக ஆஃபர் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பில்லும் அட்டாச் பண்ணுறேன். இது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா வெறும் 70 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் மொத்தமாக சேர்த்து 213 ரூபாய்க்கு தான் நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒர்த்தபிள்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.